அஸ்ஸலாமு அலைக்கும். தீபக் முகமது அப்படின்ற பேர் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக பரவிட்டு இருக்குது. ஏன் இந்த தீபக் முகமது அப்படின்ற பேர் எல்லா இணையதளத்திலையும் ஃபுல்லாக பரவுது அப்படின்ற ஒரு காரணத்தை தான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். உத்தரகாண்ட் மாநிலம் கோட்வார் அப்படின்ற பகுதியில் வக்கீல் அகமது 70 வயசு அவருக்கு முதியவர். அந்த 70 வயசு முதியவர் ஒரு பாபா யூனிஃபார்ம் அப்படின்ற ஒரு துணிக்கடை வச்சுருக்காங்க. அந்த துணிக்கடைக்கு போன பஜ்ரங் தள் எனும் தீவிரவாத கூட்டம், இந்த கூட்டம் அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, நீ முஸ்லீமு, நீ எப்படி பாபான்ற பேர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. இந்த பேரை மாற்று, இல்லைன்னா நீ மதம் மாறு அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ அங்கே பக்கத்தில் இருந்தக்கூடிய ஒரு ஜிம் உரிமையாளர், அவர் பேர் பார்த்தீங்கன்னா தீபக் குமார். அவர் வராரு, என்ன பிரச்சனை கேட்குறாரு. இல்லை, இவர் முஸ்லீமு, இவர் பாபான்னு பேர் வச்சு சொல்லும் போது உனக்கு என்ன பிரச்சனை, இவர் 30 வருஷத்துக்கு மேலே கடை வச்சிருக்காரு, உனக்கு என்ன சொல்லிட்டு சண்டை அவங்கள்ட்ட பிரச்சனைக்கு போறாரு. முஸ்லீமா இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஏன் இந்து முஸ்லீம் பிரிக்கிற அந்த கேள்விகளை கேட்கிறாரு. இவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவு அளிக்கிறதுனால சங்கி என்ன பண்றான், உடனே உன் பேர் நான் கேட்கறான். அதுக்கு அவர் சொன்ன விஷயம் தான் இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா ட்ரெண்டு. எல்லாரும் எல்லா மக்களுமே ஒரு சிலுத்து போகிற விஷயமா இருக்குது. என்னுடைய பேரு தீபக் முகமது அப்படின்ற. இப்ப என்ன செய்வன் கேட்கிறாரு. அவன் அந்த பஜ்ரங் தள் கும்பலை விரட்டி அடிக்கிறாரு, போறான்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த பஜ்ரங் தள் கும்பல் என்ன பண்றாங்க, ஒரு காவல் நிலையத்தில் புகார் தராங்க. அந்த புகாருக்கு யார் பேர்ல எஃப்ஐஆர் போடுறாங்க, தீபக் குமார் மேலேயும் அவரோட ஃப்ரெண்டு விஜய் ராவத் மேலேயும் எஃப்ஐஆர் போடுறாங்க. ஒரு வயசான ஒரு முதிய ஒரு கடை வச்சிருக்காரு. அந்த கடையில ஒரு கும்பலா ஒரு 10 பேர் பிரச்சனை பண்றான். அது தட்டி கேட்கிற ஒரு பேர்ல எஃப்ஐஆர் போடுறாங்க. பிரச்சனை பண்ற மேல எஃப்ஐஆர் போடல. அதுக்கப்புறம் அந்த சம்பவம் ஃபுல்லா சோசியல் மீடியா ஃபுல்லா பரவுது. தீபக் முகமது சொல்லிட்டு எல்லா இணையதளத்திலையும், பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, யூடியூப்ல எல்லா இணையதளத்திலும் பரவுது. அந்த வெறுப்பான சங்கி ராகுல் காந்தியே என்ன பண்றாரு, அவருக்கு ஆதரவான பதிவு போடுறாரு. அதெல்லாம் ஏத்துக்க முடியாம இந்த சங்கி கூட்டம், தீவிரவாத கூட்டம் என்ன பண்றாங்க, அந்த தீபக் குமார் அவர் வீட்டுக்கே போறாங்க. அவர் வீட்டுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் மேல போறாங்க. அங்க போயிட்டு தீபக் குமாரை திட்டுறாங்க, அவங்க தங்கையை திட்டுறாங்க, அவங்க அப்பாவை திட்டுறாங்க. அப்போ கூட ஒரு சிங்கம் மாதிரி தனியாக நிற்கிறார். போலீஸ்கார் என்ன செய்யறாங்க, சார் நீங்க உள்ள போங்க சார் சொல்லிட்டு அவரு தான் உள்ள அனுப்புறாங்க. அந்த வீடியோ கூட நான் கீழே போறேன், நீங்க பாருங்க, நீங்க வீட்டுல போங்கன்னு சொல்றாங்க. அப்பயும் எஃப்ஐஆர் விழுது. யார் பேர்ல எஃப்ஐஆர் விழுது, தீபக் குமார் மேலதான் எஃப்ஐஆர் விழுது. இந்த கும்பலா பிரச்சனை பண்ணாங்களே அவங்களோட போட்டோஸ், வீடியோஸ் எல்லா இணையதளத்திலையும் பரவுது, நிறைய இருக்குது. அவங்க பேர்ல எஃப்ஐஆர் இல்ல. எஃப்ஐஆர் அவங்க அன்னோன் பர்சன்ஸ், அவங்க யாருன்னே தெரியல அப்படின்ற எஃப்ஐஆர் போடுறாங்க. இந்த பக்கம் தீபக் குமார் அப்படின்ற பேரை போட்டு எஃப்ஐஆர் போடுறாங்க. பாதிக்கப்பட்டவனுக்காக யாரும் இந்த நாட்டில் நிக்க கூடாது. குறிப்பா முஸ்லீம்களை நாங்க கொல்லுவோம், முஸ்லீம்களை அடிப்போம், நாங்க சாவடிப்போம், நாங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் கட்டுப்படணும் முஸ்லீம்கள் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த பாஜக என்ன பண்ணுது, இவனுக்கு ஆதரவு வந்தா நான் ஒன்னே விட மாட்டேன், நான் ஒன்னையே என்ன செய்வேன், ஒன்ன அலக்களிப்பேன், ஒன்னை கொல்லுவேன் அப்படின்ற நோக்கத்துல இந்த செயல்களை இந்த பஜ்ரங் தள் கும்பல், RSS கும்பல் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க என்ன கேட்கிறோம், முஸ்லீம்களுக்கு ஆதரவு வரக்கூடிய தீபக் குமார் போன்ற அவர்கள் தான் இந்த நாட்டில் ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள். வேற்றுமையில் ஒற்றுமை நம்ம சொல்றோம்ல, அதுக்கு ஏற்ற போல் வாழக்கூடியவர்கள் தான் இந்த தீபக் குமார் போன்றவர்கள். தீபக் குமார் சாதாரணமான சொல்ல முடியாது, கடந்து போக முடியாது. ஏன்னா இப்ப முஸ்லீம்களை பிரச்சனை பண்ணணும், அடிக்கணும், அன்னைக்கு பல பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் தான். அவர்களுக்கு நான் ஆதரவு அளிப்பேன். ஒட்டுமொத்த இந்திய முஸ்லிம்களும் ஆதரவாக இருப்போம். தீபக் குமாருக்கு நாங்கள் ஆதரவாக என்றும் இருப்போம். நீங்க என்னதான் பண்ணாலும் சரிதான், எங்களுக்கு ஆதரவு வரக்கூடியவனை நீ அழிக்க நினைச்ச சரிதான், நாங்க விட மாட்டோம். அவர்களுக்காக இறுதி வரை நாங்க இருப்போம். திருமாவின் தம்பி சதாம்.